ஹலோ கேமர்ஸ் எல்லாம் எப்படிங்க? இன்றைக்கான வீடியோவில் கேஎம்எஸ் பஸ்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம கேமில் ஆட் பண்ணி தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல்ல வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கேங்ஸ்டர் ஒத்தையா வருவேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. வாங்க கைஸ் டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேஎம்எஸ் பஸ்ஸுக்கான டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு எஸ்பிஜி கேமிங் சேனலுக்குள்ளே போகும். அவங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேஎம்எஸ் பஸ்ஸுக்கான மோடு, கேஎம்எஸ் பஸ்ஸுக்கான டெலிவரி, கேஎஸ் பஸ்ஸுக்கான டெம்பரரி கொடுத்துருப்பேன். முதல் கேஎஸ் பஸ்ஸுக்கான மோட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கிரியேட் டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பேக் வந்தீங்கன்னா லிவரி லிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. லிவரி லிங்கை கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லணும். அதேமாதிரி கிரியேட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தோடனே நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்டுக்கான லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் அதேமாதிரி வெயிட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கிரியேட் டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட லிங்க்னு வரும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆச்சு. வேறு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட உள்ள இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓப்பன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே டவுன்லோட் ஆகிருக்கு 3 ஃபைலுமே. இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா? ஃபஸ்ட்டு லிவரியை கிளிக் பண்ணுங்கள். லிவரியை கிளிக் பண்ணி ரெண்டாவது ஆப்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துங்க. பாஸ்வேர்டு கேட்கு. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னென்னு தெரியும். பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ண அந்த உங்களுக்கு இமேஜ் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பஸ்ஸுக்கான மோடத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்குமே அதே பாஸ்வேர்டை போட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா அந்த ஃபைலுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அதே பஸ்ஸுக்கான மோடு. நெக்ஸ்ட்டு பஸ்ஸுக்கான டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்க. அதேமாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதேமாதிரி அந்த பஸ்ஸுக்கான ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ்ஸுக்கான டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபோல்டருமே காப்பி பண்ணேன். மேலே அந்த 3 டாட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. மல்டி செலக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 3மே செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு காப்பி இல்லைன்னா கட் கொடுத்துருவோம். கட் எது வேண்டாம் உங்களுக்கு விருப்பமாக கொடுத்துங்க. புக்கில் யாரோ தொட்டு பேக் வாங்க. பேக் வந்தோடனே பஸ் இனிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. மோட்ஸ்னு ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க. கீழே பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிங்க. பேஸ்ட் ஆகி நீ அடுத்து வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த பஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம கேஎம்எஸ் பஸ் ஆட் பண்ணுதுன்னா இல்லை வெப்சைட்டில் மேனேஜ்மெண்ட்டில் கேரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சைடில் ஸ்கூலிங் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு கேஎம்எஸ் போர்டுக்கான மோடு வந்து ஆட் ஆகும். அதை ஆட் ஆன அப்புறம் கீழே யூஸ் கொடுத்துக்குங்க. க்ரீன் கலரில் இருக்குங்களா, யூஸ் கொடுத்து எஸ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்க்கான லிவரி எப்படி ஆட் பண்ணுறதா பிரின்சிபிள் கணக்காக இருக்கலாம். அதை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் லிவரி கொடுத்துங்க. டிவைஸ் கலரி கொடுத்துக்குங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும். கேம்ஸ் பஸ்ஸு ஃபீல்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜ் இருக்குது, கிளிக் பண்ணி அப்புறம் சைடில் அப்ளை இருக்கும். அப்ளை கொடுத்து நீங்கள் ஆர்பிஎம் வந்து வச்சா ஆர்பிஎம் இதுங்க அந்த ஃப்ரீண்டாக ஆடு பார்க்குற கணக்காக இருக்கும். பார்த்து இது ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த பஸ்ஸுக்கான மோடு வேண்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் கைஸ்.